குழந்தைங்க சுண்டைக்காயே சாப்பிட மாட்றாங்கன்னு யோசிக்கிறீங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. சுண்டைக்காயை நல்லா கழுவிட்டு ஆட்டுக்கல்ல போட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. தட்டிட்டு ஒரு 4-5 தடவை கழுவிக்கோங்க, அதோட விதைகளை நீக்கிறதுக்காக. ஃபுல் விதையோடு சேர்த்து சமைக்க தேவையில்லை, ஓரளவுக்கு விதைகளை நீக்கிடலாம். நீக்கிட்டு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து 10லேருந்து 15 பல்லு பூண்டு, கடலைப்பருப்பு, ஜீரகம், 5லேருந்து 6 வரமிளகாய், இதை எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம தட்டி எடுத்து வச்சுருந்த சுண்டைக்காயும் சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் கூடவே கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து தாளித்து எடுத்திங்கன்னா சூப்பரான சுண்டைக்காய் துவையல் ரெடி ஆகிடும். நீங்கள் இதை சூடான சாதத்தில் நெய் விட்டு பசைஞ்சு கொடுத்து அனுப்பிச்சிங்கன்னா பசங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.